நாம் இந்த இடத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம ஆதி ஆகமத்திலேருந்து ஒரு காரியமாக எடுத்து கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்லிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களே நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 9வது அதிகாரத்துக்கு நிறைய போகலாம். ஒன்றிலிருந்து நம்ம 2 பகுதியாக பார்க்க போகிறோம். முதலாவது ஒன்றிலிருந்து வாசிக்கிறேன். என்னோட கூட அப்படியே தொடர்ந்து வாங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்கள் இடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல அந்த நோவாவுடைய பேழை நின்றுடுச்சு. அரராத்துன்ற மலையில் நின்றுடுச்சு, தங்கிடுச்சு. அது பிறகு தேவன் அவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிட்டார். வெளியில் வந்த உடனே நோவா பலி செலுத்தினான்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தோம். பலி செலுத்தும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? இனி நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன், இனி தீங்கு செய்ய வரமாட்டேன் இந்த ஜனங்களுக்கு. ஏன்னா அவன் சிறு வயது தொடங்கி அவனுடைய சிந்தனையெல்லாம் இப்படி தான் இருக்குது, பொல்லாததாக தான் இருக்குது. அவன் கொஞ்சம் சரியில்லாதவன் தான் மனுஷன். அப்போ என்னன்னா, தேவன் மனுஷர்கள்கிட்ட உண்மையில சொல்லப்போனால் 100% பர்ஃபெக்ட் எதிர்பார்த்து ஆசீர்வதிப்பது கிடையாது. 100% பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு செய்வேன், உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. அதனால தான் பழைய ஏற்பாட்டு அந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, அவன் சிறு வயது தொடங்கி அவன் நினைவுகள்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு தான் பேசுகிறாரு. ஆனாலும் அவன் அப்படி இருந்தாலும் நான் அவனை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதுலேருந்து தேவனுடைய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். இந்த நாட்களில் பார்க்கும்போது முதல் வசனம் சொல்லிட்டு, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்தார். நம் தேவன்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு நல்ல இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆசீர்வதிச்சுனே இருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஏற்கனவே ஆசீர்வதிச்சாரு, திரும்பவும் ஆசீர்வதிக்கிறாரு. தேவனுடைய பண்பு ஆசீர்வதிப்பது, நாம் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவனுடைய அவருடைய கேரக்டர். அதுதான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, தேவனுக்கு ஆசீர்வாதம்லாம் ரொம்ப போட பிடிக்காது, நம்மளை கொஞ்சம் சபிப்பார், நம்மளை நாசப்படுத்துவாருலாம் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன்கிட்டேருந்து நிறைய சாபங்களெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நினச்சிடும், தேவன் எப்பவுமே சபிக்கிறவராகவே நம்ம நினச்சிடும். ஆனால் தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர், அது மறந்து போகாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனால் முதல்ல 5 ஆசீர்வாதம் கொடுத்தாரு. பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னாரு. ஆதாமுக்கு கொடுக்கும்போது எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்தாரு? 5. பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், 5 ஆசீர்வாதம் கொடுத்தாரு. இங்கே வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு பலுகி பெருகி நிரப்புகிற ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனால் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதம் வரல. அப்போ 2 ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சு? மனுஷன் இழந்துட்டான். எதனால் அந்த 2 ஆசீர்வாதங்களை இழந்துட்டான்? பாவம் செய்ததுனால. இவன் தான் ராஜா, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னா நீ தான் ஆண்டு கொள்ளணும், நீ தான் ரூலர், நீ தான் ராஜா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான்? மனுஷன் பாவம் செஞ்சு இழந்துட்டான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆசீர்வாதம் தான் வருது. இந்த 3 ஆசீர்வாதம் தான் தொடர்ந்து மக்களுக்கு வந்துக்கினே இருக்குது. ஆனால் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்ற ஆசீர்வாதம் திரும்ப மனுஷனுக்கு கொடுக்கப்படுது. எப்போ கொடுக்கப்படுது?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு அப்போ அவர் வந்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். புரியுதுங்களா? வானத்திலும் பூமியும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமத்துக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அங்கதான் நம்மளுக்கு ஆளுகை வந்தது. புரியுதுங்களா? அப்போ வந்து நமக்கு கிறிஸ்தவர்களாக வரும்பொழுது அந்த இழந்து போன ஆதாம் இழந்து போன 2 ஆசீர்வாதங்கள் நமக்கு சேர்ந்து வருகிறது. அப்போது பொதுவாகவே மனுஷர்களுக்கு 3 ஆசீர்வாதம் தேவன் வைக்கிறாரு. என்னது? பலுகுவது, பெருகுவது, நிரப்புவது. இது என்னன்னா, நம்ம நாளுக்கு நாள் இது வந்து வெறும் வந்து மக்கள் தொகை மட்டும் கிடையாதுங்க. பொருளாதாரம், விஞ்ஞானம், அறிவியல் எல்லாவற்றிலும் மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க? பலுகி பெருகி நிரப்பிக்கொண்டே இருக்கிறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? பணம் பெருகுதா பெருகலீங்களா? கோல்டு பெருகுதா பெருகலீங்களா? மருந்து மாத்திரைலாம் பெருகுதா பெருகலீங்களா? ராக்கெட்டு ஏவுகணையெல்லாம் பெருகுதா பெருகலையா? எல்லாம் பெருகுது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். மனுஷன் புதுசாக கண்டுபிடிக்கிறான். ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இவ்வளோ பெரிய ஃபோன் வச்சுன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய காது மாதிரி மேலே நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ஃபோனு 36,000 ரூபாய். அதுக்கு கால் இன்கமிங் கால் வந்தாலுமே பைசா. இப்போல்லாம் இன்கமிங் கால்லாம் வந்தால் அனாவசமாக இருக்குது, பேசுது அனாவசமாக போச்சு. ஆனால் அப்போ வந்து இன்கமிங் கால் வந்தாலுமே பேசுகிறவங்கள கேட்குறவங்கள சொல்லுவாங்க, சீக்கிரமாக வச்சுடு. ஏன்னா இன்கமிங் கால் ஒரு நிமிஷத்துக்கு 8 ரூபா 50 காசு 10 ரூபா வரும். அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 13 ரூபா நான்க ஒரு நிமிஷத்துக்கு. அப்போது மனுஷன் அன்றைக்கி பாருங்க, டே பை டே மனுஷன் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா டெவலப் ஆகி கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? மனுஷர்களுக்கு நன்மைகளை பெருக செய்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த நல்ல பொருளையும் கண்டே பிடிக்க முடியாதுங்க. கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் தான் இதெல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறது. சரி, பழுகி பிறகு நெருப்பங்கள் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து 2வது வசனத்தில் பாருங்க, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். இதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். எதுவும் ஒரு ஆசீர்வாதம், இதுவும் ஒரு ஆசீர்வாதம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சிங்கம் ஒரு பெரிய யானையை கூட தைரியமாக எதிர்கொண்டு அடிக்கணும்ட்டு ஃபைட் பண்ணுது. ஆனால் மனுஷனை பார்த்தா முழிக்குது. ஒரு மனுஷனை பார்த்தா ஒரு சிங்கம் முழிக்குது. நான் இந்த சில காரியங்கள்லாம் பார்த்தேன். இந்த ஆப்பிரிக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? சிங்கம், புலி, சிறுத்தை இதுங்க வேட்டையாடி பிடிக்கிற மானுகளை இவங்க 4 பேர் சேர்ந்து போய் அடித்து துரத்திட்டு அதை மாடு தூக்கின்னு வந்துடுறானுங்க கறியை. அப்போ மனுஷனை பற்றிய பயம் தேவன் அப்போவே என்ன பண்ணுறாருன்னா மிருகங்களுக்கெல்லாம் வச்சுட்டாரு. எல்லா மிருகங்களும் மனுஷனை பார்த்து பயப்படுது. தெரியுங்களா? எவ்வளோ பெரிய மிருகமானாலும் மனுஷன் அதை பிடிச்சி அதை அடைக்கிறான்னா அடைக்கலைங்களா? வலை வச்சிருக்கிறாங்க. மனுஷன் என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான்? வலை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். எந்த மிருகம் வந்தாலும் அப்படி தூக்கி போட்டுடுறான் மேலே. அப்புறம் அவர் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷனை சொருவி அவரை மயக்கமாக்கி அவர் கையை காலை கட்டி விலக போட்டு ஜூவில் எடுத்து போய் விட்டுடுறான். ஒன்றுமே பண்ண முடியல மனுஷனை. மனுஷனுக்கு அவனுக்கு பாருங்க, ஆண்டவர் வந்து எவ்வளோ பேர் அந்த ஆளுகை கொடுத்துருக்கிறாரு. அவன் அந்த ஆளுகையை இழந்துட்டா கூட அவனுக்கு அந்த ஆளுகையின் வல்லமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுது. நேரம் அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் மனுஷனா எல்லாவற்றையும் ஆளக்கூடியவனாக இருந்தான். சிங்கம் வந்ததுன்னா சிங்கத்தை பார்த்து ஏய் போ நாயை துரத்துற மாதிரி துரத்தக்கூடிய அளவில் அவனுக்கு ஆளுகை இருந்துச்சு. எதை? சிங்கத்தை. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த ஆளுகையை இழந்துட்டான். ஆனாலும் அதோடைய கொஞ்சம் சாயெல்லாம் அவன்கிட்ட இருக்குது. எப்படியாவது அதை அடக்கணும், அதை பிடிக்கணும், அதை நம்மளுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு அந்த தன்மைகள்லாம் இருக்கிறதுனால அவன் கண்டுபிடிக்கிறான். வலையை கண்டுபிடிக்கிறான், விலங்கை கண்டுபிடிக்கிறான், மயக்க ஊசியை கண்டுபிடிக்கிறான். அதை எந்த கயிறில் கட்டலாம், எந்த சங்கிலியில் கட்டலாம், அதை எந்த ஜூவில் போடலாம். நம்ம ஜூலாம் போகிறோம், சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது பாருங்கள், எதுவும் ஒன்றும் வெளியில் தப்பிச்சு வராது படிக்க கரெக்டாக பண்ணி வச்சுக்கிறான். கூண்டு குண்டெல்லாம் போட்டு அவரை பக்கா பேக்கிங் பண்ணி வச்சுருக்கிறான் உள்ள. ஏன்னா அவனுக்கு தெரியுது மனுஷனுக்கு பவர் இருக்குது பாருங்க. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த மிருகங்களுக்கு கூட, பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் மனுஷனை கண்டால் பயப்படுகிற பயமும் அச்சத்தையும் என்ன பண்ணி இருக்கிறாரு?
வச்சிருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் சாபம் என்ன தெரியுங்களா? சாபம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த ஊரில் வந்து இந்த காட்டு விலங்குகள் மிருகங்கள்லாம் பெருகி மனுஷனை அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது சாபம். பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு வசனம் பைபிளில் இருக்குதுங்க. அதுக்கு ஓசியா 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்க. ஓசியா 2வது அதிகாரத்தில் 18வது வசனம். அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். ஆசீர்வாதம் இருந்ததுன்னா இந்த காட்டு மிருகங்கள் இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தொட முடியாது. நம்ம மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் சிங்கம் வந்தால் கூட சிங்கம் நம்மளை என்ன பண்ணாது? தொடாது. புலி வந்தால் கூட நம்மளை தொடாது. அதனால் தானியலை பார்க்கும்போது பார்க்குறோம், சிங்கத்தின் குகையில் தானியலை தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் சிங்கம் என்ன பண்ணல? தானியலை தொடலை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானியல் மேலே இருந்துச்சு. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி இந்த யெரொபெயாம் காலத்தில் யெரொபெயாம் என்ன பண்ணுறாரு? தான்லையும் பெத்தல்லையும் 2 கண்ணுக்குட்டியை வச்சு பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார். யெரொபெயாம் கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் வருவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி எருசலேம்லேருந்து வருவார். வந்து இந்த தானில் பெத்தல்ல செஞ்சுன்னு இருக்கிற இந்த யெரொபெயாம் கிட்ட போய் சொல்லுவார், நீ கர்த்தருடைய வாக்கு கிளம்ப இப்படிலாம் பண்ணுற, நீ ராஜ்யத்தை இழப்ப, நீ அரசனாக இருக்க மாட்ட, உன் சந்ததியில் ஒருத்தனும் நல்லா இருக்க மாட்டான், உன் மேலே சாபம் இருக்குதுன்னு சொல்லுவார். சொன்ன உடனே இந்த யெரொபெயாம் என்ன பண்ணுவார்னா, அவனை பிடியுங்கள் கை நீட்டுவார் பாருங்க. கையை மடக்க முடியாது, மறுத்து போயிடும். மடக்க முடியாது. உடனே ராஜாவே பயந்துருவார். ஐயோ என்னடா இவன் நம்ம எவ்வளோ பெரிய ராஜா, கையை நீட்டின கையை மடக்க முடியல. உடனே சேவகர்களும் சும்மா இருப்பாங்களா? கடகடன் வந்து சேவகர்கள்லாம் பிடிச்சிடுவாங்க. உடனே ராஜா சரண்டர் ஆகுறாரு. சரிப்பா, நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், கோவப்பட்டேன், உன்னை கோவப்பட்டு வெட்டணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்ன பண்ண முடியல, வெட்ட முடியல. ஏன்னா கை நீட்டின கை மறுத்து போச்சு. ராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு. நான் சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பி கை நீட்டினாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாங்க, நீங்கள் கம்முன்னு இருங்க. அவங்க கைகளெல்லாம் அவர் பார்த்துப்பார். நீட்டுற கையை மடக்காதபடிக்கு அவர் பார்த்துப்பார். திரும்பி நீட்ட மாட்டான். ஒரு முறை நீட்டினான்னா அடங்கிடுவான் தோடம். கையெல்லாம் அவர் பார்த்துப்பார். ராஜா சரண்டர் ஆகிட்டானுங்க. ராஜா சரண்டர் ஆகிட்டு சொல்கிறாரு, என் கை மடக்க முடியல, நீ பரவாயில்ல, நான் உன்னை விட்டுறேன், எனக்காக ஜெபம் மட்டும் பண்ணு, கை திரும்ப படி ஆகணும். அவன் இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த ராஜா கையை சரி பண்ணி விடுங்க ஆண்டவரேன்ட்டு. ஆண்டவர் இந்த கையை சரி பண்ணி விட்டுருவார். விட்ட உடனே இந்த ராஜா கூப்பிடுவார், நீ வாப்பா அரண்மனைக்கு வா, உனக்கு சாப்பாடு விருந்து போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், எல்லாம் உனக்கு பெருசாக கவனிக்கிறப்பா, நீ வாப்பா அப்படின்வாரு. இவன் சொல்கிறான், இல்லை என்னை ஆண்டவர் அனுப்பும் போதே சொல்லி அனுப்புனார் தேவன், நீ போன வழியாக வராமல் வேறு வழியில் வரணும், நீ போகிற இடத்துல சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். இதை பார்த்துருந்த ஒருத்தர் என்ன பண்ணுவான், அந்த ஊரில் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி இருக்கிறான். தீர்க்கதரிசி பாருங்க, வயசானவங்களாம் ஞானிகளும் கிடையாது, வயசில் சின்னவங்களாக இருக்கிறவங்களாம் பேதைகளும் கிடையாது. ஊழியத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடியெல்லாம் வெள்ளையாகி தாடிலாம் வெள்ளையாக இருந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் பெரிய ஆவிக்குரிய ஊழியக்காரரு, இவர் பெரிய பெரிய சத்தியங்கள்லாம் பேசுவார்னு நினச்சிப்பாங்க. ஆனால் உட்காந்து கேட்டால் தான் தெரியும், ரொம்ப அடிப்படையாக குழந்தைங்களுக்கு போதிக்கிற மாதிரி போதிச்சுன்னு இருப்பார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் சின்ன பையன் மாதிரி இருக்கான்னு நினைப்பாங்க. எனக்கு என்கிட்ட அது பிரச்சனை, பெரிய பிரச்சனை. எங்கன்னா ஊழியத்துக்கு போனால் கூட என்ன நடிச்சு பார்க்க, ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது ஏதோ பெரிய ஊழியக்காரர் நடிச்சு கூப்பிட்டுருவாங்க. அங்கே போய் நிற்கும் போது பார்த்துட்டு, என்ன இவர் சின்ன பையனாகிறாரு என்ன சொல்ல. அப்புறம் நான் எனக்கு ப்ரூவ் பண்ணுவேன், நான் எனக்கு கல்யாண வயசில் பையன் இருக்கிறான், கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது அப்படின்னு நான் என்னை ப்ரூவ் பண்ண பேர் தான் கொஞ்சம் அவங்களுக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகுறாங்க. இல்லைன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்ன தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. 4 தினத்தில் கூட ஒரு ஊழியர் ஐக்கியத்தில் பேசுறதுக்கு போகிறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி அந்த தோற்றம் தான் பார்க்குறாங்க. வயசாகிட்டு இருந்தால் அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், சத்தியம் இருக்கும், அது இருக்கும், அது இருக்கும்ன்ட்டு.
அதுதான் ஒரு பாட்டு பாடினாங்க, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அல்லேலூயா. எப்பவுமே கண்ணால் பார்த்து தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணாது. இவன் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி இயேசுனார் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, தோற்றத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாதீருங்க, தீர்ப்பு செய்யாதீர்கள். நம்ம ஆண்டவர் பாடின சொன்ன வார்த்தையை தான் இவன் அப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பாட்டாக எழுதிட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னதான் நம்ம ஏற்றுக்கிறோம். அதையே உலகத்தார் சொன்னால் நம்ம சொல்கிறோம், ஆஹா அதெல்லாம் சொல்லக்கூடாது பாஸ்டர். ஆண்டவர் சொன்னது தான் அவனும் சொல்லியிருக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள். அப்படின்னா என்ன, நீ பார்க்குற மாதிரி தீர்ப்பு செய்யாது. அவன் தான் கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் போட்டுக்கிறான், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றோம் நீ காணும் காட்சி அப்படின்ட்டு. அதனால் நம்ம பாருங்கள், ஒன்றை ஏற்றுக்கிறோம், அதே கருத்து வேறு ரூபத்தில் வந்து என்ன பண்ணுறது இல்லை, ஏற்றுக்க மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஆஹா அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் அசுத்தம் அப்படின்ட்டு. சரி, அதுக்கு ஒரு நாள் பேசலாம். இது மாதிரி உலகத்தின் காரியங்களெல்லாம் நம்ம வந்து அனுபவங்கள்லாம் கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா அப்படின்னா, நீங்கள் எபேசியர் 5:17-18 வாசித்து பாருங்கள். பவுல் வந்து ஒரு காரியத்தை பேசுறதுக்கு, ஹைலைட் பண்ணி பேசுறதுக்கு எதை எடுத்துன்னு வந்து பேசுகிறாரு தெரியுங்களா? அது பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க. எபேசியர் 5:17-18 எடுத்துங்க வாசிக்கலாம்ப்பா. ம் 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 போதும், கவனிங்க என்ன சொல்றாரு. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து. இப்போ என்ன சொல்றாரு மக்களுக்கு பவுல், என்ன சொல்றாரு, ஆவியில் நிறைஞ்சிருங்கன்னு சொல்றாரு. ஆவியில் நிறைஞ்சிருங்கன்னு சொல்ற பவுல் எப்படி ஆவியில் நிறைஞ்சு இருக்கணுன்றதுக்கு உதாரணத்தை எங்கே எடுத்துட்டு வர்றாருன்னா, டாஸ்மார்க் எடுத்து வந்து நிறுத்துறாரு. குடிகார எப்படி ஃபுல் போதையில் இருக்கிறானோ அது போல நீ ஆவியில் ஃபுல்லாக இருக்கணுன்றாரு. அந்த உதாரணத்தை எங்கேருந்து எடுத்துருந்து எந்த உதாரணத்தை எடுத்துருந்து காட்டுறாரு அவரு, மதுபான வெறி அப்படின்ற ஒரு உதாரணத்தை எடுத்து வந்து இவங்கிட்ட காட்டி, அவன் வந்து சரக்கு போட்டு ஃபுல்லாகி போதையில் இருக்கிற மாதிரி நீ ஆவியில் நிறைந்து இருக்கணும் அப்படின்றாரு. அப்போ ஒரு நல்ல உதாரணத்துக்கு பவுல் எங்கேருந்து எடுத்தாரு, ஏன்னா அந்த ஊரில் அது அதிகம், அந்த ஊரில் அது அதிகம், ரொம்ப ஈஸியாக தெரியுது. மதுபான வெறி அப்படின்றது என்ன தெரியுது, அந்த கலாச்சார மக்களுக்கு நல்லா தெரியுது. அதனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா அதை ஹைலைட் பண்ணி பேசுகிறாரு. ஏசுனார் கூட பாருங்கள், நிறைய வந்து உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பற்றி என்ன பண்ணுறாரு, வயல்வெளியை பார்த்து பேசுகிறாரு, இல்லை மலைகளை பார்த்து பேசுகிறாரு, மரங்களை பார்த்து உதாரணம் பேசுகிறாரு, எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு. அப்போ வந்து நம்ம உதாரணம் படுத்துறதுக்கு எதை வேணாலும் எடுத்து பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது சரியாக ஆப்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? அதனால் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இன்னைக்கு உலகத்தான் பயன்படுத்துறது எல்லாமே தேவன் கொடுத்ததுலேருந்து தான் பயன்படுத்தினான். இன்னைக்கு அவன் சங்கீதம் இசைன்றான, அதெல்லாம் யார் கொடுத்தது, யார் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? தேவன் கொடுத்தது தான். கிட்டாரை கண்டுபிடிக்க தேவையான எல்லா இரும்பியும் துரும்பியும் உலகத்தில் உண்டாக்கி வச்சு ஒரு தேவன் தான். புரியுதுங்களா? தேவன் கொடுக்காம இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. அதுதான் அவர் சொன்னார், நன்மையும் தீமையும் உண்டாக்குகிறவர் நான் தான். அப்போ எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கி கொடுக்குறாரு. ஆனால் அதை என்ன பண்ணுறான், கடவுளை வணங்காதவன், தேவனை வணங்காதவன் அவன் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான். தேவன் கொடுத்து தான் அவன் தவறாக பயன்படுத்திக்கிறான். புரியுதுங்களா? அவ்வளோதான். பணத்தை எப்படி நம்ம தேவனுக்காக பயன்படுத்துகிறோம், உலகத்தான் தவறாக பயன்படுத்துகிற மாதிரி எல்லா பொருட்களையும் அவன் என்ன பண்ணிக்கிறான், தவறாக பயன்படுத்திக்கிறான். இப்போ பணத்தை உலகத்தான் தவறாக பயன்படுத்துறதுனால நம்மளாம் பணம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோமா? ஹலோ, பணத்தை உலகத்தான் தவறாக பயன்படுத்துகிறான்னு இல்லைங்களா? டாஸ்மார்க்கு யூஸ் பண்ணுறான், பல விதமான கெட்ட காரியங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறான். அதனால் பணமே நான் தொட மாட்டேன், என்கிட்ட பணமே வரக்கூடாது, என் வாழ்க்கையில் பணமே நான் தொட மாட்டேன் அப்படின்னு யாரும் இருக்கிறோமா? அப்போது சில பேர் உதாரணத்தை மட்டும் என்ன சொல்கிறாங்க, அந்த உதாரணம் அங்கேருந்து எடுக்கக்கூடாது, இந்த உதாரணம் இங்கேருந்து எடுக்கக்கூடாது, அவன் உலகத்தான் பயன்படுத்துது, அது உலகத்தானது, நம்மளுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா பணம் கூட தான் அப்படி வருது. அப்போ அதையும் தானே தூக்கி போட்டுருணும். அவங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சுப்பாங்க, எது எதெல்லாம் தேவைப்பட அவங்களுக்கு எது எதெல்லாம் முடியுமோ அதுதான் சொல்லுவோம். பாருங்களேன், ஒரு ஊழியக்கார் டிவி பார்க்காம இருப்பார், ஆனால் அவர் வந்தாருன்னா என்ன பேசுவார் தெரியுமா, நீ டிவி பார்த்தா நரங்கம் போய்டுவோன்னு சொல்லுவார். ஒரு ஊழியக்கார் பார்த்தீங்கன்னா
எஃப்எம் கேட்காம இருப்பார். அவர் வந்தால் என்ன சொல்லுவார், நீ எஃப்எம் கேட்டீங்கன்னா நரகம் போயிட்டு வந்துடுவார். அதாவது அவங்க எதில் அவங்களால எது முடியுமோ அதை மற்றவங்க செய்யலைன்னா நரகம், இப்படி தான் பேசுவாங்க. சரி, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பைபிள் பாருங்கள். பவுல் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறாரு. அங்கே நிற்கிற போர் சேவகர்னு உதாரணமாக பயன்படுத்துகிறாரு. போர் சேவகனை பார்த்து போர் சேவகனை உதாரணமாக பயன்படுத்துகிறார். அதே எபேசியர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா 10வது வசனத்துலேருந்து அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுங்களா? நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லிட்டு எழுதின்னு வரும்போது அந்த போர் சேவகனை பார்த்து சொல்கிறாரு, அவன் ஹெல்மெட் போட்டுக்கிற மாதிரி நீ ஹெல்மெட், ஆவிக்குரிய ஹெல்மெட் போட்டுக்கோ. அவன் கேடகம் வச்சிருக்கிற மாதிரி நீ விசுவாசம் என்னும் கேடகத்தை வச்சுக்கோ. அவன் கட்டி வச்சுக்கிற மாதிரி நீ ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை வச்சுக்கோ. அவன் ஷூ போட்டு இருக்கிற மாதிரி சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக்கொள். எல்லாம் யாரை பார்த்து உதாரணம் கொடுத்தாரு? இவர் ஜெயிலில் இருக்கிறாரு. பவுல் எங்கே இருக்கிறாரு? ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருந்து யாரை பார்க்குறாரு? அங்கே நிற்கிற போர் சேவகனை பார்க்குறாரு. அவன் பார்க்க பவுலுக்கு அப்படியே ஒரு வெளிப்பாடு வருது. பாரு, அவன் ஹெல்மெட் போட்டுக்கிறான். எதுக்கு ஹெல்மெட்டு? தலைக்கு. அப்போ அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வராரு அதை. இப்போ நம்ம ஆளுக்கு தான் என்ன சொல்லியிருப்பாங்க, பவுலே தப்பு, நீ உலகத்தாலிருந்து எதை எடுத்துன்னு வர, ஆவிக்குரியதை லிங்க் பண்ணுற. உலகம் வேற, ஆவிக்குரியது வேற. கவனிங்க, ஆவிக்குரியது ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் இந்த காண்கிற உலகம் என்கிற மண்டலம் உருவாகி இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் காண்கிற உலகம் உருவாச்சு. தெரியுங்களா? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவன் மூலமாக தான் இந்த மாம்ச உலகம் நாம் இன்னைக்கு பார்க்கிற இந்த பூமி, வானம், இல்லை அண்ட சராசரங்களும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி உருவாச்சு? ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் வந்திருக்குது. கனெக்டடு. புரியுதுங்களா? சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, அந்த உதாரணம்லாம் பேசக்கூடாது, இந்த உதாரணம்லாம் பேசக்கூடாது. ஒன்றும் இல்லை. அதாவது சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமாக இருக்கிறவனுக்கு சகலமும் அசுத்தமாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம என்ன பண்ணுறதுனா உதாரணத்தை பயன்படுத்துகிறோம். தப்புன்னு நினச்சா தப்பு தான், சரின்னு நினச்சா சரி தான். நான் சரின்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் உலக பிரகாரமாக சில காரியங்களை எடுத்து, இப்போ பவுல் பேசினார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியில் நிறைந்து வாழணுன்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தாரு. என்ன உதாரணம் கொடுத்தாரு? சாராயம் குடிக்கிறவன் எப்படி சாராய போதையில் நிரம்பி இருக்கிறான், அது போல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த உதாரணத்தை எடுத்து வந்து கொடுத்தாரு. இப்போ அவர் போய் தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அது போல தான் சில காரியங்கள்லாம் நம்ம பார்க்கணும். சரி, அப்போ பாருங்கள், எதுக்குன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனை எந்த காட்டு மிருகமும் தொடாது. அந்த ஊரில் கிழட்டு தீர்க்கதரிசி இருந்தார், அது போவோம். வந்துட்டேன், அதுதான் சிரிக்கிறாங்க. ஆஹா, மிஸ் பண்ணுவார் பார்த்தவா, வந்துட்டாருட்டு. அந்த ஊரில் கிழட்டு தீர்க்கதரிசி ஒரு இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்காக தான் இவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு வந்தோம். ஆமாம், இந்த கிழட்டு தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு ஒருத்தர் சொல்கிறார், அவங்க பையன் போய் சொல்கிறார், அப்பாப்பா தெரியுமா விஷயம் என்னடா, இது மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்தார்ப்பா எருசலேம்லேருந்து, யெரொபெயாம் ராஜாவை பார்த்து சொன்னார்ப்பா, இந்த பலிப்பீடம் இடிஞ்சு போவோம், சாம்பல்லாம் கீழே கொட்டிடுன்னு சொன்னார்ப்பா. அவர் சொல்லும் போது ராஜா நீட்டினார்ப்பா கையை, பிடிங்கன்னார்ப்பா, கை மறுத்து போச்சு, திரும்பி மறக்க முடியலப்பா. ஆனால் சொல்லி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, பலிப்பீடம் இடிஞ்சு சாம்பல்லாம் கொட்டி வார்த்தை நிறைவேறுச்சுப்பா அப்படின்னா. உடனே இந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எங்க அந்த தீர்க்கதரிசி, நீ கூப்பிட்டு வராம ஏன் வந்த அப்படின்னா. ஐயோ எனக்கு தெரியாதேப்பா. எப்படிக்கா போனாரா இடத்த? அவர் சொல்ல ரூட்லாம் சொல்லிட்டார், இந்த ரூட்டுக்காக தான் போனாரா அந்த தீர்க்கதரிசின்னு. இந்த கிழட்டு தீர்க்கதரிசி ஒரு கழுது மேலே ஏறி உட்காந்துக்கின்னு டபா 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 டபான்னு வேகமாக ஓட்டின்னு போய் அந்த தீர்க்கதரிசி ஒரு இடத்துல பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, நானும் உண்மை போல ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் சொல்ற அவரு புது தீர்க்கதரிசி. அவரு இது சொல்ல தெரியுமா, பணத்தை இன்னும் கொட்டை போட்டு தீர்க்கதரிசி. இது ரொம்ப உஷாராக இருக்கணும் இது மாதிரி ஆளுகிட்ட. நானும் உண்மை போல தீர்க்கதரிசி தான் அப்படின்வாரு. நீர் என் வீட்டில் வந்து சாப்பிடணுன்னுவார். அவர் சொல்லுவார், இல்லை இல்லை எனக்கு கர்த்தர் சொன்னார் அனுப்பும் போது, நீ போகிற இடத்துல தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம போன வழியாக வராமல் வேறு வழியில் வான்னு சொல்லியிருக்காரு. நான் அதனால் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்வாரு. இந்த ஆள் சொல்லுவார், கர்த்தர் தான் என்கிட்ட பேசினாரு, அவர் தான் அனுப்புகிறாரு என்ன. நீ போய் அவரை கூப்பிட்டு வந்து வீட்டில் சாப்பாடு போட சொல்லி சொன்னார் என்கிட்ட. இந்த பாருங்க, அதுதான் சொல்கிறது. பிசாசு வந்து கருப்பாக 2 கொம்பு வச்சுன்னு வந்தால் அவன் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு அக்கல்ல ஒரு பைபிள் வச்சுட்டு வெளில ஜிப்பா போட்டு வந்தால் நம்பிடுவோம். ஆனால் பிசாசுக்கு தெரியும் நம்மளை ஒரு கிறிஸ்தவனை ஏமாற்றணும்னா கருப்பாக கொம்பு வச்சு நாக்கு நீட்டின்னு வந்து சொல்ல மாட்டான்.
அதனால கிறிஸ்துவ ஏமாத்துக்கு அவன் எப்படி வருவான்? நீங்க மீசை எடுத்தா அவரை பரிசுத்தவான் நம்புவீங்கன்னா, மீசை எடுத்துட்டு ஆளா அனுப்புவான் உங்ககிட்ட. வெள்ளை ஜிப்பா பியூர் ஒயிட்ல வந்தா பெரிய பரிசுத்தவான் நினைப்பீங்கன்னா, பியூர் ஒயிட்ல வந்து அனுப்புவான் ஆளை. வேற எப்படி உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க? எப்படி வந்தா நீங்க நம்புவீங்களோ அதே ஷேப்ல அதே போஸ்டிங்ல ஆளை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவான் பிசாசு. நீங்க என்ன நினைச்சிடுவீங்க தெரியுமா? நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்ட்டு. பாருங்க, அப்படி இல்லை. அதுதான் நான் சொல்றது என்னன்னா, யார் வந்து எது சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்? உங்க கையில் இருக்கிற பைபிளில் நீங்க திறந்து நீங்க அது சரியா சொல்லியிருக்குதா, இப்படிதான் சொல்லியிருக்குதா, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி ஒப்பிட்டு பார்க்கணும். சும்மா இஷ்டத்துக்கும் கதை விட்டுருந்தாலும் நம்பக்கூடாது. இந்த கதைலாம் விடுவாங்க பாருங்க, பைபிளில் இல்லாத கதைலாம் விடுவாங்க, இஷ்டத்துக்கும் அடிச்சு தள்ளுவாங்க பாருங்க. அதெல்லாம் கவனமா இருக்கணும். இந்த உபதேசங்களை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். பைபிள் வார்த்தைக்கு வெளியில பேசுதெல்லாம் வந்து நம்ம வந்து கீழ்ப்படியணும் ஏற்றுக்கணுன்ற கட்டாயமே கிடையாது. பைபிளுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும் ஏற்றுக்கணும். அவுட் ஆஃப் வேர்டை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? அது நம்ம விருப்பம். ஒருவேளை ஏற்றுக்கணும், ஆவினர் பேசினார்னா ஏற்றுக்கணும்னு ஏற்றுக்கலாம். ஆனால் வந்து கம்பல்சரி கிடையாது, நீ இப்படி தான் செய்யணும். அதுதான் நான் சொல்லிட்டு பாருங்க, அவுட் ஆஃப் வேர்டில் வந்து இருக்கிறது தான் என்னென்னா வெள்ளை துணி போட்டுக்கிறது. ஏன் நான் வெள்ளை துணி போடுறது நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன்னா, ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் வந்து வெள்ளை துணி போட்டுக்கினா எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நிறைய துணி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 5 செட்டு வெள்ளை துணி வாங்கி வச்சுட்டு ஓட்டிடுவோம் வண்டியை. வெள்ளை துணி இருக்குது பைபிளில், இருக்கு. அது இங்கே கிடையாது, பரலோகத்தில் போனால் ஆண்டவர் தருவன் நிற்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன்ட்டு எப்போ தெரியும்? அங்கே போன பேர் தான் தெரியும். அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சதே தெரியாது, ஜெயிச்சியா தோத்தியான்ட்ட. அவர் வச்சுக்கிறாரு ஜெயிக்கிறவங்களுக்கு வெண்வஸ்திரம், அவர் வச்சுக்கிறார், அவர் கொடுப்பாரு. அவர் கொடுக்குற ஒயிட் வாங்கி போட்டால் அது உனக்கு வேல்யூ. மதசாலை ஒயிட் வாங்கி போட்டால் அது வேல்யூவே கிடையாது. அல்லேலூயா. அதனால நான் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது. அதே போல் இந்த நகை போடுறது, நட்டை போடுறது, கொலுசு போடலாமா, மெட்டி போடலாமா. நானும் ஒரு காலத்தில் காலில் ரத்தம் வர அளவுக்கு சண்டை போட்டு மெட்டியை கழட்டு வந்தான். மெட்டிலாம் இருக்கக்கூடாது, கொலுசுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வைராக்கியம். சண்டை போட்டு காலில் ரத்தம் வருது, ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, விரலே போனால் கூட பரவாயில்ல, மெட்டி இருக்கக்கூடாது காலில். அப்போல்லாம் சத்தியம் தெரியல. அப்புறம் நல்லா பைபிளை ஒரு முறைக்கு 4 முறை 4 முறைக்கு 10 முறை படிக்கும் போது ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை மெட்டியை கழிட்டு கொலுசை கழிட்டுன்னு எங்கேயுமே சொல்லலை. அவன் நகையை பற்றியே பேசலை. இயேசுநாதர் வந்தார், அதை பற்றியே பேசலை. இன்னும் புதிய ஏற்பாட்டு சபையை பற்றி நம்ம நீங்கள் இதுக்கு வந்து பாருங்கள், அடுத்த வியாழக்கிழமை பேச போகிறேன். வியாழக்கிழமை பைபிள் ஸ்டைலில் பேச போகிறேன். நமக்கு புதிய, அதாவது யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது அப்படின்ட்டு. ஏற்கனவே போன வாரம் பார்ட் 1 பேசிட்டாத, இப்போ பார்ட் 2 அதுதான் பேச போகிறேன். நீங்கள் அப்போ வந்து கேட்டு பாருங்கள். ஆதி திருச்சபை எருசலேமில் இருக்க திருச்சபை கூடி பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள்லாம் கூடி பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்து ஃபைனலாக சொல்லிட்டாங்க, யூதர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம பாருங்க, திரும்பி அவங்க கொடுத்ததெல்லாம் மீறி நம்ம போயிட்டு இன்றைக்கும் இதெல்லாம் போயிட்டு நான் பைபிள் படிக்கும்போது அதெல்லாம் போடலைங்க. மெட்டி எடுக்கணும், கொலுசை கட்டணும், கம்பல் போடக்கூடாது, செயின் போடக்கூடாது, அப்படி இப்படிலாம் எதுவுமே போடலை. அதனால தான் பாருங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறது இல்லைன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. அதெல்லாம் அவுட் ஆஃப் வேர்டு. வேர்டாக இருந்ததுன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதெல்லாம் அவுட் ஆஃப் வேர்டு, வார்த்தைக்கு வெளியில் இருக்கிற காரியங்கள். இதெல்லாம் கட்டாயம் கிடையாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கேட்டு தீர்க்கதரிசி போயிட்டு ஏமாத்திட்டாரு. கர்த்தர் தான் பேசினார் என்கிட்ட. கர்த்தர் பேசினார்னு உடனே இந்த ஆள் அனுபவம் இல்லாத ஆள், ஐயோ இந்த ஆள் பார்த்தா பெரிய ஜிப்பாவும் ரொம்ப தாடி மீசெல்லாம் பழுத்த பழமாக இருக்கிறாரு, பெரிய ஆளாக இருப்பார், கர்த்தருக்குள்ளே ஒரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊர்நூறாக இருப்பார் நினச்சி இந்த பாவம் இந்த நல்ல தீர்க்கதரிசி இவர் பின்னாடி வந்தார் பாருங்க. வந்து வீட்டில் சாப்பிட்டுனே இருக்கிறாரு. சாப்பிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிழட்டு தீர்க்கதரிசி மேலே அப்போ தான் இறங்கியே வர்றார். உண்மையிலேயே இறங்கி வந்து எந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொன்னாரோ, இந்த கிழட்டு தீர்க்கதரிசிங்களா கழட்டுன்னு தான் சொல்லுங்க. எப்பவுமே கிழட்டுக்கெல்லாம் என்ன சொல்லும்? கழட்டுன்னு தான் சொல்லும். உஷாரா இருந்துக்கங்க. அதனால அந்த கிழட்டு தீர்க்கதரிசி மேல அப்பதான் ஆவியானவர் இறங்கி வராரு. இவர் நல்லா இந்த சின்ன வாலிப தீர்க்கதரிசி ஒரு ஆள் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் நல்லா ஒரு கட்டுக்கிறாரு. ஆவியானவர் இறங்கி வந்தாரு. இறங்கி வந்து பேசினாரு. என்ன சொன்ன, என்ன செய்யற அப்படின்னாரு. அந்த வாலிப தீர்க்கதரிசி பயந்துட்டாரு.
சொல்றாரு, நான் உன்னை அனுப்பும்போது சொன்னேன்ல, நீ அந்த ஊருக்கு போய் அங்கே தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம போன வழியே வராமல் வேற வழியில் வரேன்னு சொன்னோம்ல, நீ என் வார்த்தையை மீறி வந்ததுனால நீ உன் சடலை எங்கே வந்து சேராது, உன் சொந்த ஊருக்கு வராது, எருசலேமுக்கு வராதுன்னுட்டாரு. எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? உன் சடலை எங்கே வராது, பாடி எருசலேமுக்கு வராதுன்ட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார், இந்த கழுத்து தீர்க்கதரிசி, கர்த்தர் என்கிட்ட பேசி என்னதான் அனுப்புனாரு, அவன் பசியாக இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு போட சொல்லி சொன்னாருன்னு சொன்னா பாருங்க. அதே தீர்க்கதரிசி தான் கர்த்தர் இப்போ உண்மையாக பேசுகிறாரு. தெரிஞ்சிச்சு, புரியுதுங்களா? எப்பயுமே ஒன்று சொல்ல கேட்டுங்க, கர்த்தர் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டார்னா திரும்ப மாற்ற மாட்டார். நம்ம மாறணும்னு அவரை மாறணும்னு வெயிட் பண்ணுறதை விட அந்த வெயிட் பண்ணுற டைமில் நம்ம மாறிக்கிறது தான் நல்லது. அவர் மாற மாட்டாருங்க. அவர் ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் வந்து ஒரு முறை சொல்லிடுவார், சொல்லிட்டு அது பண்ணி போயிடுவார். பிழையாம் தீர்க்கதரிசிக்கிட்ட தானே பண்ணார். பிழையாம் தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து என்ன சொன்னார், பிழையாம் தீர்க்கதரிசியை சபிக்கிறதுக்கு இந்த பாலாக்குன்ற ராஜா ஆள் அனுப்புகிறாரு. ஆள் அனுப்புனோன்னா நைட் ஆண்டவர் வந்தார், கேட்டார், யார் உங்கள் வீட்டில் தங்கியிருக்காங்களோ இவங்களாம் யாருன்னு கேட்டார். ஆண்டவர் தெரியாதா யாருன்ட்டு, எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு தெரியாதா, சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அவர் என்னன்னா, ஆண்டவர் எப்பவுமே நம்மளை பல்ஸ் பார்ப்பார், பல்ஸ் பிடிச்சி பார்ப்பார், எவ்வளோ அடிக்குது நாடி, எந்த ஸ்பீடில் அடிக்குது. டாக்டர்கிட்ட போனோன்னு முதல்ல என்ன பண்ணுறாங்க, பேசிக்கினே கையை பிடிப்பாங்க, பேசிக்கிட்டே கையை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் பேசி கொடுத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மனசில் என்ன பண்ணுவாங்க, நாடி எவ்வளோ ஸ்பீடில் அடிக்குதுன்னு பார்ப்பாங்க. நல்லா வேகமாக அடிச்சுன்னா ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப அடிக்கலை விட்டு விட்டு லேட்டாக கேப் விட்டு அடிக்கிற ப்ரெஷர் கம்மியாகுது. ப்ரெஷர் கம்மியாக தான் குளுக்கோஸ் ஏற்றிடுவாங்க பாருங்க. அது டாக்டருங்க பல்ஸ் பார்க்குற மாதிரி. ஆண்டவர் வந்து கேட்குறாரு, தேவன் வந்து கேட்குறாரு, கர்த்தர் வந்து கேட்குறாரு அந்த நைட்டில், உங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறாங்களே இவங்க யார்? இவர் பிள்ளையம் சொல்கிறாரு, ஆண்டவரே இவங்க வந்து அங்கே ஏதோ கொஞ்சம் ஜனங்க எகிப்துலேருந்து விடுதலை வந்திருக்கிறாங்களா, அந்த ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாலாக்குன்ற ராஜா அனுப்பியிருக்கிறாரு, வந்திருக்கிறாங்க அப்படின்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீர் அவர்களோட போகவும் வேண்டாம், நீ அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ராஜா கிட்ட நியூஸ் போயிட்டு இந்த ராஜா அடுத்த குரூப் அனுப்புனான். முதல்ல எம்எல்ஏ அனுப்புனான், வரமாட்டேன்ட்டாரு. இப்போ எம்பிங்களை அனுப்பியிருக்கிறான். ஹோம் மினிஸ்டர், அந்த மினிஸ்டர், எல்லா மினிஸ்டரும் வந்திருக்கிறாங்க. யாரை தெரியும், பிள்ளையம் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லிட்டாருப்பா அப்படின்ட்டாரு. சொல்லிட்டாருன்றது என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் கிளம்பி போடுங்கப்பா, அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பான்னு சொல்லியிருக்கணும், ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த ஆளுக்கு என்னன்னா அவங்க கூட போகிறதுல விருப்பம் இருக்குது. அதனால் சொல்கிறார், சரி இனி நைட் வெயிட் பண்ணுங்க, என்ன பண்ணா இன்னைக்கு வரவங்க மாற்றி சொன்னாலும் சொல்லலாம் அவரு அப்படின்ட்டு சொன்னார். அந்த தீர்க்கதரிசனம் சொன்னார், அதாவது சொன்னதை செய்யாமல் இருக்க மனம் மாற கர்த்தர் மனுஷன் அல்ல அப்படின்னாரு. கர்த்தர் சொன்னார்னா சொன்னார், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ, அவர் சொன்னதை மாற்றுகிறதற்கு மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னார் தெரியுங்களா, இந்த பிழையாம் தான் சொன்னார். ஏன்னா இந்த பிழையாமுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருந்தா கூட இந்த ஆளுங்க கூட எப்படியாவது அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று போன வாரத்தில் சொன்னார் போவேன்ட்டு, இந்த வாரம் சொன்னாலும் சொல்லுவார் அனுப்பு போவன்ட்டு, அதனால் நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணார். கடைசியில் கர்த்தர் வந்தார், சொன்னார் உனக்கு விருப்பம் தான் நீ போப்பானார். உடனே இருந்தாலும் காலையில் எழுந்துச்சு கிளம்பிட்டாருங்க அவர் கூட. ஆனால் வழியெல்லாம் பல பிரச்சனை. இந்த ஆள் உயிரே போகல, உயிர் போயிருக்க வேண்டியது. கழுதை காப்பாத்திச்சு, இந்த கழுதை காப்பாத்திச்சு. கழுதை காப்பாற்றலைன்னா பிழையாமுடைய சாப்டரை காலி அன்னைக்கு. கழுதை காப்பாற்றி விட்டு அப்புறம் கர்த்தர் பேசி கடைசி வரைக்கும் ஒரே போராட்டமாக தான் போச்சு அவர். அப்போ பாருங்கள் என்னன்னா, கர்த்தர் ஒரு முறை பேசிட்டாங்கன்னா திரும்ப அந்த காலத்தில் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட என்ன பேசி அனுப்புனாரு, அந்த ஊருக்கு போ, தண்ணி குடிக்காத, சாப்பிடாத, போன வழியாக வராத, வேற வழியில் வான்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் இடையில் ஒரு தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் சொன்ன உடனே அதை நம்பி இவர் போய் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே என்னாச்சு, இவர் எந்த தீர்க்கதரிசி போய் சொன்னாலும் அந்த தீர்க்கதரிசியை உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லி உன் பாடி போவாது எருசலேமுக்குன்னு சொல்லி, அப்புறம் இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, திரும்பி போகிறார் சாப்பிடலாம். போகும்போது ஒரு சிங்கம் வந்து, நல்லா கவனிங்க, ஒரு சிங்கம் வந்து அந்த எருசலேம்லேருந்து வந்த தீர்க்கதரிசியை கொன்று போட்டுச்சு. ஆனால் கழுதையை ஒன்றும் செய்யலை. நல்லா கவனிங்க, கழுதை பக்கத்தில் அது பாட்டு அப்படியே நிற்குது. ஆனால் இந்த ஆள் செத்துட்டார். யாரு, இல்லை பிழையாம்ல, எருசலேம்லேருந்து வந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் செத்துட்டாரு. கழுதை கொண்டு போட்டு, கழுதையை கொல்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா,
மிருகங்கள் நம்மை தொடாமல் இருப்பதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அதை தான் இங்கே ஓசியால படிக்கும்போது சொல்றாரு. அதை தான் சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அக்காலத்தில் 2:18 அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடு எது கூட உடன்படிக்கை பண்ணுவாராம்? காட்டு மிருகம் கூட உடன்படிக்கை பண்ணுவாராம். தொடக்கூடாது. ஆனால் அது ஒரு ஆசீர்வாதம். உங்கள் மேலே ஆசீர்வாதம் தான் உங்களை வந்து கவனிங்க. பாம்போ தேலும் உங்கள் பக்கத்தில் போனால் கூட உங்களை கடிக்காது. ஹலோ, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். எங்கள் வீட்டு பக்கம் எங்கள் வீட்டு பக்கம் பாம்பு வந்துக்குது. நாங்கள் இது வரைக்கும் 3 நல்ல பாம்பு அடிச்சிருக்கிறோம். 2 குட்டி, ஒரு பெருசு, 3 பாம்பு அடிச்சிருக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கட்டுவிரியன் பாம்பு ஒன்று போட்டு தள்ளணும். எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மேலே ஆசீர்வாதம் இருக்குது. உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் உங்களை வந்து பாம்பும் கடிக்காது, தேலும் கடிக்காது, பூரா கூட கடிக்காது. புரியுதுங்களா? எறும்பு கூட கடிக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளோ பவர் இருக்குது. சிரிக்கிறீங்க. எறும்புக்கு நம்ம பாருங்க, எறும்பு கடிச்சா பரவாயில்ல பாஸ்டர், இருக்கட்டும் விட்டுருவோம். இதே பாம்புடா ஐயோ, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, அவர் சொல்லிட்டாருன்னா சொல்லிட்டு தான் உன்னை எதுவும் கடிக்காது, எதுவும் கடிக்காது போ, அவ்வளோதான். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுதான் பாருங்க. அதுதான் சொல்றாரு, உங்களை பற்றிய அச்சமோ, உங்களை பற்றிய பயமோ அச்சமோ பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பாருங்க, ஆகாயத்தில் இருக்கிற கழுகு, என்ன மாதிரி மிருகங்களாக இருந்தால் சரி, எல்லா மிருகங்களுக்கும் நம்மை பற்றிய ஒரு பயம் உண்டாயிருக்கும் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது ரொம்ப அடுத்த ஒரு முக்கியமான சாப்டர். பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன சொல்லிட்டு, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. இங்கே தான் மனுஷனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. நான் வெஜிடேரியன் அலோடு. 9வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தில் 2வது வசனத்துலேருந்து 2:3 என்ன கொடுக்குறாரு? பர்மிஷன். நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்பப்பட்டு இவ்வளோ நாள் வெஜிடேரியன் சாப்பிட்டு வந்தீங்க, இன்பப்பட்டு நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாம். சிக்கன் 65 சாப்பிட்லாம், பீஃபு சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எங்கே பர்மிஷன் வருது? ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் 3வது வசனத்தில் 2-3 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷனுக்கு என்ன கொடுக்கல தேவன்? நான் வெஜிடேரியன் கொடுக்கல. ஒன்லி ஃப்ரூட்டு தான் கொடுத்தாரு. ஒன்லி என்ன கொடுத்தாரு? ஃப்ரூட்டு தான் கொடுத்தாரு. நல்லா ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க. நிறைய மரம், நிறைய பழம். காலையிலையும் ஃப்ரூட்டு தான், ஃப்ரூட் சாலட் தான், மத்தியானமும் ஃப்ரூட் சாலட் தான், நைட்டும் ஃப்ரூட் சாலட் தான். நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வெஜிடேரியனுக்கு அலோட் பண்ணுறாரு. கவனிங்க, இன்றைக்கி உலகத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. கடவுள் எதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆதியாகமத்தில் 1 படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் நம்ம ஆளுங்க கெட்டதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நீங்கள் 2வது அதிகாரத்தில் படித்தா பொன் விளைகிற பூமியை கொடுத்து அந்த பொன் ஆவிலா தேசத்தில் விளைகிற பொன் நல்லதுன்னுவார். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொண்ணு கெட்டது, கோல்டெல்லாம் கெட்டது, நகைலாம் வச்சுக்க கூடாதுன்னுவாங்க. அவர் சொல்லுவார் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னுவார். நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் நல்லதுன்னுவாங்க. அவர் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் நல்லதல்லன்றது, அவர் எதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் இவங்க மாற்றி நல்லதுன்றது. அப்போ இங்கே அவர் ஒரு நல்லது செய்கிறாரு. என்ன செய்கிறாருன்னா, நான் வெஜிடேரியன் அலோட் பண்ணுறாரு. நீ கறி, மீன், முட்டைலாம் என்ன பண்ணலாம், என்னப்பட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டாருங்க. ஆனால் மனுஷன் பாருங்க, இப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்குள்ளே இப்போ மனுஷங்களுக்குள்ளே பெருமை, நாங்களாம் பியூர் வெஜிடேரியன். இருந்துக்கோ உனக்கு என்ன, அதில் என்ன இருக்குது? நாங்கள் பியூர் வெஜிடேரியன்லாம் ரொம்ப பெரிய பரிசுத்தவான்கள், நாங்கள் ரொம்ப நல்லவர்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டாஸ்மார்க் கடையில் போய் பாரு, பியூர் வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் எல்லாம் ஒன்றா தான் சுற்றுதுங்க. என்ன நல்லவன் கெட்டவன் வித்தியாசம் இருக்குது? குடிக்கும் போது பாருங்க, அதே பியூர் வெஜிடேரியனும் குடிக்கும் போது தான் குடிக்கிறானா குடிக்கலீங்களா? சில பேர் ரொம்ப பக்குவமாக பேசுவாங்க, நாங்கள் உயிர்களை கொள்வதில்லை. சரி, பட்டு போடுவ கட்டுறல, ஒரு பட்டு புடவை உருவாகணும்னா எத்தனை பட்டாம்பூச்சி சாகணும் தெரியுமா? பட்டு புழுக்கள் சாகணும்னு தெரியுமா? ஒரு பட்டு புடவை உருவாகணும்னா
எத்தனை பட்டு புழுக்கள் சாகணும் தெரியுமா? அவ்வளோ பட்டு புழுக்களை கொன்று அந்த பஞ்சை எடுத்து அதை நூலாக்கி உனக்கு இவ்வளோ பெரிய புடவையை கொடுத்துருக்குறான்னா அது பட்டு புடவை இல்லை, பட்டு புழுக்களின் கல்லறை. நம்மளே வச்சிட வேண்டியதான் பேரு, பட்டு புழுக்களின் கல்லறை தோட்டம் அது. ஆனால் பேசுது என்ன பேசுது? நாங்கள் உயிர்களே கொல்ல மாட்டோம். நீ 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை வாங்குறிய, அது கல்லறை தோட்டம், பட்டு புழுக்களுடைய கல்லறை தோட்டம். நாங்கள் அதை அதுதான் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் ரொம்ப டஃப்பாக போயிருக்குது இந்த சப்ஜெக்ட்லாம். வளரக்கூடியதுக்கெல்லாம் இதெல்லாம் வளருதா, அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. செடி வளருதா வளரலையா? அப்போ அதுக்கு உயிர் இருக்குதா இல்லையா? உயிர் இருக்குது. அப்போ அதை மட்டும் வெட்டி சாப்பிட்லாம். அதை வெட்டினா அது கணக்கில் வராது அவனுக்கு. ஆட்டையோ மாட்டையோ மீனையோ வெட்டினா கணக்கில் வந்துடும். அப்போ உயிர்ன்றது அது மட்டும் கிடையாது, இதில் கூட தான்ப்பா உயிர் இருக்குது. வளரக்கூடிய எல்லாவற்றிலும் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறதுனால தான் வளருது. ஜீவன் இல்லைன்னா வளராத. புரியுதுங்களா? அப்போ நீ அதை மட்டும் முள்ளங்கியை வெற்றிய, கேரட்டை வெற்றிய. அதே மாதிரி பாருங்க, மாட்டுக்கறி துண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாட்டு பாலை கறந்து வெண்ணெயாக்கி, நெய்யாக்கி, மோராக்கி, தயிராக்கி, எல்லாமே ஆக்கி 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 ஒன்றுத்தையும் பாக்கி விடுறது கிடையாது. இன்னும் ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்த கறி மீன் சாப்பிட மாட்டேன்றாங்களே, இவங்களெல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன். இவங்க கறி மீன்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கீரை சாப்பிடுவேன், அதை சாப்பிடுவேன், இதை சாப்பிடுன்னு சொல்லி இப்படியே ஓடி 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 கடைசியில் எதனா ஒரு வியாதி வந்து ரொம்ப உடல் பலவீனமாகிடும். டாக்டர் சொல்லுவார், பீஃப் வாரத்தில் கொஞ்சமாவது நீ சாப்பிட்டா தான்ப்பா உடம்பு தேறணுவார். அப்போ என்ன பண்ணுறது? திட்டுத்தனமாக போயிட்டு கையேந்தி பவனில் யாருக்கு தெரியாமல் சாப்பிட்டு வருது. இன்னைக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இதில் வந்து ஆர்டர் பண்ணி என்ன பண்ணுது? வர வச்சு சாப்பிட்டுக்கிறது. ஆனால் வெளியில் பேசுறது மட்டும் என்னது? நாங்களாம் பியூர் வெஜிடேரியன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவருக்கு தெரியும் நம்ம உண்டாக்கினவர் அவர், நம்மை சிருஷ்டித்தவர் அவர், நம்முடைய ரூபம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார்னா நம்மளுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்றது அவருக்கு தெரியும். அவர் தான் சொல்றாரு, நீ என்ன சாப்பிடணும்? நான் வெஜிடேரியன் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவன்லாம் மட்டமானவன், நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவன்லாம் ஹை கிளாஸ்லாம் கிடையாது. பைபிள் அதுக்கு வசனம் இருக்குது. பவுல் ரொம்ப அழகாக இது வந்து பாருங்க, உலகத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க கிறிஸ்துவுக்குள்ள. உலகத்தில் இருந்தது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். இப்போ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்தவொடனே இங்கே ஒரு ஃபைட்டிங் நடக்குது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஃபைட்டிங் நடக்குது? நாங்களாம் நான் வெஜிடேரியன். சரி, அப்போ என்ன அப்படின்னா நாங்களாம் மிகப்பெரிய பரிசுத்தவான். ஓஹோ, அப்போ கறி சாப்பிட்றவான்லாம் அவன்லாம் பரிசுத்தவான் கிடையாது. இங்கே இப்படி மாறிடுச்சுங்க. பவுல் காலத்திலேயே தொடங்கிடுச்சு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு சொல்லிட்டு. எப்போ தொடங்கிடுச்சு? பவுல் காலத்திலேயே தொடங்கிடுச்சு. பவுல் அடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாரு. அவர் எழுதினார் பாருங்க. அவர் சொன்னார், மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிறவன் தான் என்ன பண்ணுறான் தெரியுமா? வெறும் மரக்கறிகளை பூசிக்கிறான். மாம்சத்தில் பலவீனம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் எல்லா கறியும் பூசிக்கிறான்னு எழுதிட்டாரு. அப்போ எல்லா கறியும் சாப்பிட்றவன் யாரு? நல்ல மனசு ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் தான் எல்லா கறியும் சாப்பிட்றான். இந்த மனசாட்சியில் பலவீனமாக இருக்கிறவன் தான் இந்த கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறான். யார் அவன்? மனசாட்சி பலவீனமாக இருக்கிறவன். மனசாட்சியில் பலமாக இருக்கிறவன் சொல்கிறான், இன்னும் ஒரு 2 பீஸ் கிடைக்குமான்னு கேட்குறான். இன்னும் 2 பீஸ் இருக்குதா? வெறும் கிரேவியாக தான் இருக்குதா? இது சுக்காவா எதுவோ கிடைக்காதா? எல்லாம் கேட்குறான். ஏன்னா அவன் மனசில் பலவீனமாக இல்லை, மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். பவுல் சொல்லிட்டாரு, மனசாட்சியில் பலவீனமாக இருக்கிறவன் தான் மரக்கறியை பூசிக்கிறான், மனசாட்சியில் பலமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? எல்லா கறியும் பூசிக்கிறான். சொல்லிட்டு கறி பூசிக்கிறதுனால தாழ்மை கிடையாது. சூப்பராக சொல்வார், நீ கறிகள் அந்த கறி இந்த கறிலாம் சாப்பிட்றதுனால நீ தாழ்ந்தவன் கிடையாது, நீ வெறும் மரக்கறி பூசிக்கிறதுனால நீ ரொம்ப வசதியும் கிடையாது சொல்லிட்டார். அவள் தான், நீ வந்து வெஜிடேரியன்றதுனால நீ ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்காத. உன்னை அவன் அந்த கறி இந்த கறி கண்ட கறி சாப்பிட்றாருனால அவனை வந்து கேவலமாக நினைக்காத சொல்லிட்டாரு. கவனிங்க, தேவன் அனுமதிச்சிருக்கிறார்.
கறி சாப்பிட யார் அனுமதிச்சிருக்காரு? ஆமாம், அதுவும் பீஃப் சாப்பிட்றதுக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. கவனிங்க, பீஃபு நல்லது. ஹலோ, நான் பீஃப் சாப்பிடுவேன், தெரியுங்களா? பீஃப் சாப்பிட்ணும். ஏன்னா தேவன் கொடுத்துருக்கிறாருங்க. அவருக்கு தெரியும் என் உடம்பு என்ன, என் உடம்புல எலும்பு எப்படி இருக்குது, நரம்பு எப்படி இருக்குது, என் உடம்பு எப்படி வேலை செய்யுது, இதுக்கு எந்த விட்டமினை எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச தேவன் தான் ஆதியாகமம் 9வது அதிகாரம் வரைக்கும் என்ன கொடுத்தாரு? வெஜிடேரியன் கொடுத்தாரு. ஏன்னா அப்போ ஃபுல் வேல்டி ஏசியில் இருந்துச்சு. 6வது அதிகாரத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு? எல்லாம் உடஞ்சி கொலாப்ஸ் ஆகி போச்சு. என்ன சொல்லுங்க, கேலக்ஸி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கேலக்ஸி எப்படி ஆயிடுச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ 9வது அதிகாரத்தில் வரும்போது கேலக்ஸி கொலாப்ஸ் ஆனதுனால இப்போ இவனுடைய ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, லைஃப் ஸ்டைல் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ என்ன சொல்லிட்டாரு? நீ நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம் சொல்லிட்டாரு. ஒன்று தெரியுங்களா? இந்த ஜலத்தினால் உலகம் அழியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாழ்ந்த வருஷங்கள்லாம் பாருங்கள், 800க்கு மேலே வாழ்ந்தாங்க. எல்லாரும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 800க்கு மேலே வாழ்ந்தாங்க. நோவாவே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாழ்ந்தார். நோவா 600 வருஷம் வெளியில் வரும்போது 600 வருஷம் வாழ்ந்தார். நோவா வெளியில் வரும்போது 600 வருஷம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வாழ்ந்தார், ரொம்ப நாள் வாழலை. ஆனால் நோவாவுக்கு பிறகு வந்த ஜெனரேஷன்லாம் பாருங்களேன், அப்படியே 350 ஆயிடுச்சு, அப்புறம் 250 ஆயிடுச்சு, அப்புறம் 175 ஆயிடுச்சு. ஆபிரகாம் 175 வந்தார். அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா யாக்கோபு சொல்கிறாரு எனக்கு 130னாரு, மோசே சொன்னார் எனக்கு 120னாரு, யோசுவா 110னாரு. புரியுதுங்களா? அப்படியே இருக்க 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 என்ன ஆச்சு? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சிடுச்சு. ஏன் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா கேலக்ஸி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதனால தான் அவர் ஸ்டார்டிங்கில் வெஜிடேரியன் கொடுத்தவர் என்ன பண்ணார்? டக்குன்னு நான் வெஜிடேரியனுக்கு அலோட் கொடுத்தாரு. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்குகிற தேவன். கவனிங்க, நான் வெஜிடேரியன் எது கொடுத்தாரு? நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வேணுங்க. தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்து போகாதீங்க, உங்க பலத்தின் மேல தேவன் அக்கறையா இருக்கிறார். உங்கள் பலத்தின் மேல யார் அக்கறையா இருக்கிறாரு? தேவன் அக்கறையா இருக்கிறார். நீங்க ரொம்ப நாள் பலத்தோடு இருக்கணும். புரியுதுங்களா? டெய்லி வசனம் சொல்லணும். என்ன வசனம் சொல்லணும் தெரியுங்களா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் என்னுடைய சரீரத்துக்கு உண்டு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கிளாஸ் நல்ல பவர் விட்டமின் சாப்பிட்ட மாதிரி, குடிச்ச மாதிரி. துட்டு இல்லை பாஸ்டர், ஆரஞ்சு குடிக்க, பூஸ்ட் குடிக்க துட்டு இல்லை பாஸ்டர், போன்விட்டா குடிக்க துட்டு இல்லை பாஸ்டர். வாய் இருக்குதா? பேச முடியுமா? சொல்லுங்க. காலையில எழுச்சி ஒரு கிளாஸை கையில தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காண்டா மிருகத்துக்கு ஒத்த மேல சரீரத்துக்கு கொண்டு என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் டபாக்குரு ஊத்தி குடிச்சிட்டு சொல்லுங்க. இப்போதான் ஒரு பியூரா ஹார்லிக்ஸ் என்ன பண்ணிக்குது? ஹார்லிக்ஸை விட பவர்ஃபுல் உள்ள போய்க்குது. ஆமே அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சும்மா அது இல்லை இது இல்லை. கர்த்தர் பாருங்க நம்மளுக்கு பலனை கொடுக்குற தேவன். இன்னொரு வசனம் சூப்பராக இருக்கும். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். என்ன பலன் அடைவாங்களா? புது பலன். நேற்று பவர் கிடையாது, இன்னைக்கு புது பவர். ஒவ்வொரு நாளும் புது கிருபை, ஒவ்வொரு நாளும் புது பலன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குது? புதுசா இருக்குது. அப்போ பலனும் எப்படி இருக்குது? புது பலன். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். தெரியுங்களா? இந்த பைபிள் ஃபுல்லாக நல்லா படித்து பலமுள்ள வார்த்தைகளாக நீங்கள் பிடிச்சி அதை பேசி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சும்மா காசு இல்லை, ஹார்லிக்ஸ் வாங்க முடியல, பூஸ்ட் வாங்க முடியல, கறி வாங்கி சாப்பிட முடியல பாஸ்டர், நான் ஒரு ஏழைக்கேற்ற எள்ளுண்டை இதுதான். பிச்சைக்காரனாக இருந்தால் கூட சரி. ஆனால் ஒன்று, முதல்ல இதை கற்றுக்கணும். இந்த சத்தியத்தெல்லாம் கற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும் கர்த்தரை அறிந்துக்குன்னு அதுக்கு பிறகு இந்த வார்த்தைகளை பேசி வாழணும்.
நான் சொல்கிறேன், நீங்கள் 20 வயசுலேருந்து சொல்லி பாருங்களேன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த வேலை என் சரீரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு 3 முறை சொல்லி பாருங்க, 4 முறை சொல்லி பாருங்க. 120 வயசு ஆனாலும் உங்கள் பலன் குறைந்து போகாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நான் பூஸ்ட் கூட குடிக்கிறது இல்லை, உடம்புல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும், நான் ஹார்லிக்ஸ் குடிச்சு பல மாதம் ஆச்சு, எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம பேச்செல்லாம் இப்படி போச்சு, அதனால பலனும் போச்சு. நானும் சொல்கிறேன்னா, நல்லா பேசுங்க, ஆண்டோடைய வார்த்தையை பேசுங்க. இன்னொன்று தெரியுங்களா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நிறைய பைபிள் படிப்பேன், இப்போவும் படிக்கிறேன். ஆனால் அப்போ படித்த அளவுக்கு படிக்கலை. இப்போ நிறைய மெசேஜ் கேட்குறேன். நான் தான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்தில் மெசேஜ் இப்போ கேட்குற மாதிரி வசதிலாம் அன்றைக்கி கிடையாது. நான் என் மெசேஜே நிறைய கேட்டுக்கிறேன். என் மெசேஜே கேட்டு அதை ரீல்ஸாக எடுத்து போட்டுடுறேன். புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த மெசேஜ் கேட்குற இதுவெல்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவேன், நிறைய பைபிள் படிப்பேன். ஏன் நிறைய பைபிள் படிப்பேன்? ஒன்றே ஒன்று சீக்கிரட்டு, வசனம் வந்து அவருடைய வார்த்தை எலும்புகளுக்கெல்லாம் ஊனாக இருக்கிறது. நம்ம எலும்புகளுக்கெல்லாம் எப்படி இருக்குதா, ஊனாக இருக்குது. ஊனுனா நம்ம எலும்பெல்லாம் எப்படின்னா, ஒரு எலும்பு எடுத்தீங்கன்னா ஒரு எலும்புக்குள்ளே நிறைய ஹோல்ஸாக இருக்கும். ஏன்னா சுடுகாட்டில் போயிட்டு காஞ்சி போன எலும்பு எதனா மேலே வெளியில் தெரிஞ்சால் எடுத்து பாருங்கள், அந்த எலும்பை எல்லா எலும்புலையும் எப்படி இருக்கும் தெரியுமா, ஊசி வச்சு குத்துற மாதிரி ஹோல்ஸாக இருக்கும். ஏன் அது ஹோல்ஸாக இருக்குது அப்படின்னா, அந்த எலும்புகளில் அந்த ஹோல்ஸுகளில் தான் ஊனுனா சக்தி, எனர்ஜி அதில் தான் இருக்குதான். அதிலிருந்து உற்பத்தி ஆகி தான் நம்ம உடம்புக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியத்தை அது ரத்தத்துக்கு கொடுத்து, அது ரத்தத்தின் மூலமாக சரீர அவயவங்களுக்கு போய் அந்தந்த ஆர்கன்ஸை பலப்படுத்துதான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்க பலன் கொடுக்குது உங்களுக்கு, எலும்புகளுக்கு சக்தி கொடுக்கிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணுமா படிக்கக்கூடாதா? அதனால தான் வெளிப்படுத்தல் 1:3 படிச்சிங்கன்னா சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியவான். கேட்கிறவனே யாரா, நீ கேட்டாலுமே உனக்கு ஆசீர்வாதம். போயினேரு வந்து உக்காந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு, ஆசீர்வாதம் தான், ஸ்ட்ரென்த்து தான். நீங்கள் வந்து ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க பார்த்தீங்களா, அப்படி பார்க்குறீங்க பார்த்தீங்களா பைபிளில், இதுக்கே ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் அதுதான் நான் சொல்லுது, சீரியலை பார்த்து சீரழிஞ்சு போவாதீங்க. வசனத்தை படித்து வல்லமை உள்ளவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெலன் கொடுக்கிறவர், நான் அதை மறந்துடக்கூடாது. அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, அந்த நான்வெஜ்ஜை அலோட் பண்ணுறது காரணம் என்னென்னா, நம்ம பெலன் உள்ளவர்களாய் மாற்றணும். அதுதான் நோக்கம். ஏன் நான்வெஜ்ஜிட்டு சாப்பிட சொன்னார்னா, தேவன் நம்ம விதவிதமாக சாப்பிட்றோம் இன்றைக்கி, ஓகே, அதில் தேவன் கோவப்பட மாட்டார். ருசித்து சாப்பிட்டா கர்த்தர் வருத்தப்பட மாட்டார். சிக்கன் 65 வாங்கி நான் டேஸ்டாக இருக்குது அப்படின்னா கர்த்தர் வருத்தப்பட மாட்டார். ஆனால் சில கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் சொல்லி வைப்பாங்க, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நீ பரிசுத்தவான், நீ என்ன பண்ண போட்டு அது ருசிக்காமல் அப்படியே முழுகிடணும். இதெல்லாம் கேட்டுதாங்க வந்திருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ள வரும்போது ஒரு வாலிப வயசில் வந்தேன். அப்போ கார்பரேஷன் கிரவுண்ட் தான், ஜிம்முக்கெல்லாம் போகிற அளவுக்கு வசதி கிடையாது. கார்பரேஷனில் போயிட்டு 4 அந்த கம்பி பூச்சின்னு தொங்குறது, இந்த தண்டால் கிண்டால் அடிக்கிறதுலாம் செஞ்சுட்டு இருந்தேன். வசத்தை எடுத்து பேசி அதெல்லாம் செய்ய விடாம தடுத்துட்டாங்க. என்ன எடுத்து பேசுறாங்க தெரியுங்களா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னாங்க. என்ன முயற்சி அப்படின்னா, நீ எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப கொஞ்சம் கட்டு மசாலா வச்சிருக்கிறதுலாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. நாங்கள் பாருங்க, அதை பேசி நீ மாம்சத்துக்காக ஒன்றும் பண்ணக்கூடாது, நீ மாம்சத்துக்காக அதை ஸ்ட்ரென்த்தாக சாப்பிடக்கூடாது, ஸ்ட்ரென்த்தாக அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது சொன்னா பாருங்க. அப்போதுல ஜிம்முக்கு அந்த கார்பரேஷன் கிரவுண்டு போகிறத கூட விட்டுட்டேன். அப்படி கெட்டு போகிறதுனால தான் இப்போ இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்ட்டு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைங்க. இன்னைக்கு அப்படி பண்ணுங்களா, இன்னைக்கு வாக்கிங் போயிருக்கிறாங்க. அன்றைக்கி அது பிரசங்கம் பண்ண பார்ட்ஸுக்கெல்லாம் சுகர் வந்துட்டு வாக்கிங் போயிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, நீ சரீரத்துக்காக உடற்பயிற்சி செய்கிறியா, ஜிம்மு போறியா அப்படிலாம் பேசுனாங்க. அதை தாண்டி வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நமக்கு பலன் கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் பாருங்க. இப்போ பாருங்க, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன.
இப்போ இவங்க வந்து பன்னிக்கறி சாப்பிட்டு தப்பு கிடையாது அன்னைக்கு. இப்போ இவங்களுக்கு கொடுக்கும்போது கவனிக்க, நியாயப்பிரமாணம் வரத்துக்கு முன்னாடி இவங்க பன்னிக்கறி சாப்பிட்டுருந்தா தப்பு கிடையாது. நியாயப்பிரமாணம் வந்துடுச்சு, வந்த பிறகு பன்னிக்கறி சாப்பிட்டா தப்பு. ஹலோ, ஒரே காரியம்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரே காரியம்தான், ஒரே காரியம்தான், ஒரே உலகம்தான், மக்கள் தான். ஆனால் நியாயப்பிரமாணம் வரத்துக்கு முன்னாடி தப்பாக இல்லாதது, நியாயப்பிரமாணம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? தப்பு, பாவமாக ஆயிடுச்சு. புரிதுங்களா சொல்லுது? அந்த தேவனுடைய கட்டளை வருவதற்கு முன்னாடி இப்போ நோவாவுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? பூமியில் நடமாடுகிற யாவும் சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு. ஒட்டகம் சாப்பிட்டுருப்பாரு, சாப்பிட்டுருக்க மாட்டாரா? பன்னி சாப்பிட்டுருப்பாரா? சாப்பிட்டுருப்பாரு. ஆடு, மாடு, குதிரை, உடும்பு எல்லாம் எது கிடச்சிக்குதோ அதை சாப்பிட்டுருப்பாங்க. அன்னைக்கு அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. ஆனால் அதிகம் அன்னைக்கு பாவம் இல்லை, அன்னைக்கு அது தப்பு கிடையாது, தேவன் கோச்சிக்கல. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்து தான் என்ன ஆயிடுச்சு? பிரிச்சிடுச்சு எதெல்லாம். அதான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் எனக்கு பாவமா இல்லை, தப்பானதை நான் செஞ்சா கூட அது எனக்கு பாவமா எண்ணப்படலை. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த உடனே பாவம் பலன் கொண்டது. நியாயப்பிரமாணம் வந்த உடனே எதுக்கு பவர் ஆயிடுச்சு? பாவத்துக்கு பவர் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் நோவா வந்து பன்னிக்கறி சாப்பிட்டாரு, அவர் வந்து பாவி கிடையாது, தீட்டு கிடையாது. ஆனால் இப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு? தீட்டாயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம், ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டோம். அல்லேலூயா. இதை குழப்புவாங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க, கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை ரெண்டா பிரித்து குழப்புவாங்க சில குழப்பவாதீங்க. இவங்க இதுக்குன்னே அலையுறவங்க இருக்கிறாங்க சில ஆளுங்க. நீ சத்தியத்தை போதிச்சா கூட அந்த சத்தியத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாகணுன்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்குது, மோசையினுடைய பிரமாணம்னு இருக்குது. என்னது? தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்குது, மோசையினுடைய நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்குது. மோசையின் நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. ஆனால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும்னு குழப்புவாங்க. நான் கேட்குறேன், மோசே சொந்தமாக எந்த கட்டளையும் கொடுக்கல. மோசே சொந்தமாக என்ன பண்ணல? ஒரு கட்டளை கூட கொடுக்கல. அவர் தேவன் சொன்னதை தான் எடுத்துன்னு வந்து சொன்னார். நீங்கள் கடைசியில் மோசே முடிக்கும் போது தேவன் சொல்கிறாரு, உனக்கு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ என்ன பண்ணும்? செய்யணும். உனக்கு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ என்ன பண்ணும்? செய்ய வேண்டும். அப்போ மலை மேலே தேவன் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதை தான் மோசே கொடுத்தாரு. மோசை வேணா சொந்தமாக நிறைய எதுவுமே கொடுக்கல. புரியுதுங்களா? ஆனால் மோசையின் பிரமாணன்றது ஒன்றா எதுவும் கிடையாதுங்க. 99% பைபிளில் இருக்கிற மோசையின் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய நியாய பிரமாணம் என்று சொல்லப்படுது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இது வேற அது வேற கிடையாது. சில பேர் ரொம்ப அறிவுஜீவி ஆயிடுறாங்க. அதான் நிறைய படிப்பு என்ன பண்ணிடுச்சு, பைத்தியக்காரன் ஆக்குதுன்ற மாதிரி நிறைய படித்து நிறைய பைத்தியக்காரன் ஆகிட்டாங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணம் வேற, மோசை நியாயப்பிரமாணம் வேற. மோசை நியாயப்பிரமாணம் கொடுக்குறது அவர் யார்? கடவுளா? மோசை நியாயப்பிரமாணம் கொடுக்குறதுக்கு மோசை யார்? கடவுளா? கிடையாதுங்க. மோசை ஒரு சில காரியங்கள் செஞ்சார், அது கூட தேவன்கிட்ட கேட்டு தான் அவர் செஞ்சிருப்பார். தேவன்கிட்ட கேட்காம மோசை எதுவுமே செய்யறதில்லை. தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு ஆள் ஓய்வு நாள் கொடுத்தாரு. தேவன் என்ன கொடுத்தாரு? ஓய்வு நாள் கொடுத்தாரு. இவங்க என்ன பண்ணாங்க? கானான் தேசத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. ஓய்வு நாள் கடைப்பிடிக்கணும்னு சொன்னாங்க. கானான் தேசத்தில் சேர்ந்துட்டாங்கன்னு செல்லம் தெரியல. இவங்க ஆமாம் சேர்ந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். தேவன் ஓய்வு நாளை கொடுத்தாரு. அந்த ஓய்வு நாளில் ஒருத்தன் விறகு பொறுக்கி கொண்டு இருந்தான். ஜனங்க கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க மோசைக்கிட்ட, ஐயா நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு கட்டளையில் என்ன கட்டளை இருக்குது? ஓய்வு நாளில் போய் வேலை செய்யக்கூட சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஆள் ஓய்வு நாளில் போய் மரம் வெட்டி விறகு பொறுக்கின்னுக்கிறாயா, விறகு வெட்டியிருந்தாயா, மரம் வெட்டியிருந்தாயா, வேலை செஞ்சிருந்தாயா சொல்லிட்டாங்க. இப்போ மோசையின் பிரமாணம் வந்தால் மோசை என்ன பண்ணியிருப்பாரு? எல்லாம் கல்லடிக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருப்பாரு. ஆனால் மோசை என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இவனை என்ன பண்ணுங்க, கட்டி வைங்க, கர்த்தர்கிட்ட கேட்போம், கர்த்தர் என்ன சொல்கிறாரு பார்த்துக்கின்னு செய்வோம். ஆனால் கர்த்தர் தான் சொன்னார், ஓய்வு நாளில் இது போல் வேலை செஞ்சு அவனை என்ன பண்ணணும்? எல்லாரும் கல் எறிந்து அவனை கொல்லணும் அப்படின்னு தேவன் தான் சொல்லியிருந்தார். ஏற்கனவே தேவன் தான் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் மக்கள் வந்து கேட்குறாங்க, இவன் மேலே இவன் இது மாதிரி மரம் வேலை செஞ்சுருக்கான் ஓய்வு நாளில், இவன் மேலே என்ன பண்ணணும்? கல் எறியணும், லா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இப்போ மோசையின் பிரமாணம் வந்தால் மோசை என்ன சொல்லியிருப்பாரு? ஓகேப்பா எல்லாம் கல் எடுக்க அடிங்க. ஆனால் மோசையின் பிரமாணம் கிடையாது. மோசை கொடுத்தாலும் மோசையின் பிரமாணம் என்று வேதம் சொன்னாலும் அது தேவனுடைய நியாய பிரமாணம் தான். அதனால தான் தேவன்கிட்ட கேட்போன்னு சொல்லி வெயிட் பண்ணி தேவன்கிட்ட உத்தரவு வருது. தேவன் சொல்கிறாரு, ஆமாம் நீ கல் எறிஞ்சு அவனை கொல்லணும். அது பிறகு தான் அவனை கல் எறிந்து கொண்டாங்க.
அப்போ மோசே தனியாக எந்த பிரமாணம் கொடுக்குறது? அவர்னா கடவுளா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? சில முட்டாள் பசங்க இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு இவ்வளோ படிப்பு தெரிஞ்சவனையே குழப்புற மாதிரி பண்ணுறாங்கன்னா, பைபிள் படிக்க தெரியாத எவ்வளோ பாமர மக்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கங்க? எப்படியாவது குழப்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசி, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசி மக்கள்களை இவங்க தேவனுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி தெரியல, சாத்தானுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி தெரியுது. நான் பார்ப்பேன், நான் இதெல்லாம் பார்த்தது எனக்கு தெரியும். ஆவியானவர் எனக்கு பேசுவார், எப்பா இதெல்லாம் மோசையின் பிரமாணம் கிடையாது, என் பிரமாணம் எல்லாம் எந்த தான், நான் சொன்னது தான் மோசே சொன்னார். மோசே வேணால் தனியாக சொல்கிறதுக்கு அவர் யாருப்பா? ஆண்டவர் சொல்றதுனா அதெல்லாம் கீப்பப் பண்ணி வச்சுக்கிறேன், சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறேன். இது பேசுகிற நேரத்தில் பேசுகிறேன். அப்போ கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர். ஆமே. 2 ஆசீர்வாதம் இல்லை? ஒன்று நமக்கு பழுகி பெருகி நிரப்புகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதற்கு அடுத்தது நம்மை பற்றிய பயம் விலங்குகளுக்கு உண்டாகும், அது ஒரு ஆசீர்வாதம். 3வது தேவன் நமக்கு நான் வெஜிடேரியன் அலோட் பண்ணி, ஏன் அலோட் பண்ணார்? நம்ம பலனாக இருப்பதற்கு. ஆமென். நிறைய வசனம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்தேன், பேசுறதுக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 29:11 படிக்கிறேன். நீங்கள் வேற ஒன்றும் ஓப்பன் பண்ணாதீங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ பலன் கொடுக்கிறார் தேவன், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவருடைய கிருபையில் உங்களால் ஹார்லிக்ஸ் வாங்கி குடிக்க முடியல, பூஸ்ட் வாங்கி குடிக்க முடியல, போன்விட்டா வாங்கி குடிக்க முடியல, எதுவும் எல்லாம் தண்ணி குடிக்க முடியுமா? தண்ணி கிளாஸில் வச்சுக்கிட்டு வசனத்தை பேசுங்க. காண்டாம் இருக்கிறது ஒத்த பலன் என் சரீரத்துக்கு உண்டு என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போங்க. நான் சொல்கிறேன், நல்லா வகை வகையாக கறி சாப்பிட்டு உடைய முகக்கலையை விட கர்த்தருக்கு பயந்து தேவ சமூகத்தில் இருந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய முகக்கலை அதிகமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனால் வார்த்தையில் தாங்க இருக்குது. நீங்கள் வார்த்தையெல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃபை சூப்பர் ஆகிடும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் இருந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவரே பலுகி பெருகி நிரப்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்களை பற்றிய பயமும் அச்சமும் எல்லா மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் பறக்கிறவைகளுக்கும் ஆண்டவரே எல்லா ஜீவன்களுக்கும் உண்டாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான ஜீவன்களையும் சாப்பிடத்தக்கதாக எங்களுக்கு நீர் அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்திருக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் அப்பா மரக்கறிகளை மட்டுமல்ல மாம்சத்தையும் புசிக்கவும் அதை எப்படி புசிக்கணும் புசிக்கக்கூடாது என்று வகையறுத்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இருப்பீராக, பெரிய காரியங்கள் செய்வீராக. இந்த ஆராதனை மூலம் வருகிற துதிகான மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.